ப்ரோ என்ன இவ்வளோ பெரிய ஸ்டாரா? ஏய், இது தெரியாதா? இந்த ஸ்டார் தான் நம்ம கோவிலில் கட்ட போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டாரை நம்ம வீட்டிலலாம் கட்டுவோம். இந்த ஸ்டார் எதை குறிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வெறும் செலிப்ரேஷன் தான், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாடணுன்றதை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டார் எதை குறிக்கிறதுன்றத நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். முதல் விஷயம், ஸ்டார் எங்கே இருந்துச்சு? ஏசு எங்கே இருந்தாரோ அங்கே தான் ஸ்டார் இருந்துச்சு. அப்போனா நம்ம வீட்டில் ஸ்டார் மாற்றோம்னா என்ன அர்த்தம்னா, ஏசு நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்றது தான் முதல் அர்த்தம். இரண்டாவது என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த நட்சத்திரம் எப்படி ஞானிகளுக்கு இயேசுவை வழிகாட்டுச்சோ, அதே மாதிரி வழி தெரியாதவர்களுக்கு நாம ஒரு நட்சத்திரமாக மாறி அவங்கள இயேசு கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நாம இருக்கணும். அததான் இந்த ஸ்டார் நமக்கு குறிச்சு காமிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஸ்டார்ல 5 மூலைகள் இருக்குது. இந்த 5 மூலைகள் எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களை குறிக்குது. இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் மேலாக ஒருத்தர் இருக்கிறாரு. இதையெல்லாம் ஆட்சி செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அதை தான் இந்த ஸ்டார் நமக்கு குறிச்சு காமிக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டார்ல 5 மூலைகள் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 5 மூலைக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 4 திசைகளை குறிச்சு காமிக்கின்றது. மேல இருக்கக்கூடிய இந்த முனையானது நமக்கு வானத்தை, அதாவது பரலோகத்தை குறிச்சு காமிக்கிறது. அதாவது எங்கும் வியாபித்திருக்கிறார் என்றதுக்கு அடிப்படையாக தான் இந்த நட்சத்திரம் நமக்கு வெளிப்படையா காமிக்குது. அதனால உங்க வீட்டுல நீங்க ஸ்டார் கட்டும் பொழுது நீங்க ஒரு ஸ்டாராக மாறுறீங்க, அதை புரிந்து நீங்க கட்டுங்க. சரிங்களா?